வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஹோட்டல் ஸ்டைல் புதினா கொத்தமல்லி சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல அரை கைப்பிடி அளவு கிளீன் பண்ண புதினா இலைகள், அதே அளவு கிளீன் பண்ண கொத்தமல்லி இலைகள் ரெண்டையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டையும் இந்த மாதிரி கலர் மாறாத அளவுக்கு வதக்கிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 2 பூண்டு, 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதுல ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்து இதையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கினா புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நைஸா அரைச்சிடாம அங்கங்க இந்த இலைகள் லைட்டா தெரிகிற மாதிரி கோர்ஸா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு தாளிப்பை சட்னியில் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஹோட்டல் ஸ்டைல் புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.